ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டெப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2017 ரிலீஸ் ஆன டனல்ன்ற ஒரு கொரியன் டிடெக்டிவ் சீரியஸோட 3வது எபிசோட தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 2 எபிசோட் வீடியோட லிங்கையும் தனித்தனியா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரே பிளேலிஸ்டா மேல கார்ட்ல கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து 3வத பாருங்க, சரிங்களா? ஸோ 3வது எபிசோடுக்கு வித்தா 2வது எபிசோட்ல நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? 1986ல இருந்த ஹீரோ ஒரு அபூர்வமான டனல் மூலியமா 2016க்கு டைம் டிராவல் ஆகி வந்துட்டாரு. இங்க என்னடான்னா 1988ல பிறந்து ஹீரோவோட பெரிய கொண்டு எவனோ ஒருத்தவன் இருந்திருக்கான். நம்மளே கூட அவனை பார்த்தோம் இல்லையா? யாரோ அவனை தொத்திட்டு இருந்தாங்க, அவனும் பயந்து ஓடனான். அவனுக்கு என்ன ஆச்சோ, எங்க போனானோ? ஆக்சுவலா அவன் டிரான்ஸ்ஃபர் ஆகி வேற ஒரு ஸ்டேஷனுக்கு மறுநாள் போற மாதிரி இருந்துச்சு. அவன் போலன்னதும் அவன் பேரும் ஹீரோவோட பேரும் ஒண்ணுதானே. சரி, நம்ம வீட்டுக்கு போற வரைக்கும் இங்க இவன் அடையாளத்துல பட்டறைய போறதை தவிர வேற வழியே இல்லைன்னு ஹீரோ அந்த ஸ்டேஷன்ல அவன் பேர்லயே இருந்துட்டாரு. அங்க ஒரே கசகசா. ஸ்டேஷன்ல இருக்க கிம்ன்றவனுக்கும் ஹீரோவுக்கும் செட் ஆகல. ஒரே வாய்க்கா தகராறு. இதுக்கு நடுவுல கிரிமினல் சைக்காலஜி கிளாஸ் எடுக்கிற ப்ரொஃபஸரான ஒரு பொண்ணு, பா என்ன வாயி, பேசி பேசியே ஒரு சீரியல் கில்லிய தற்கொலையே பண்ணிக்க வச்சிட்டா. இப்படி அதாச்சு இது போச்சு, எப்படா வீட்டுக்கு போகணும் ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ எபிசோடு முடியும் போது துண்டு துண்டா வெட்டப்பட்ட நிலைமையில ஒரு பொண்ணோட பாடி கிடைச்சது. பாடியோட கால் பகுதியிலேயோ 5 புள்ளி இருக்கிறத பார்த்த ஹீரோ, ஆஹா 86ல 6 பொண்ணுங்களை கொலை பண்ண கில்லர் அவன் பொண்ணுங்களை கொலை பண்ற ஆர்டருக்கு ஏத்த மாதிரி கால்ல புள்ளி வைப்பானே, நமக்கு வேற 5 புள்ளி வச்ச அவன் கொலை பண்ண 5வது விக்டிம் கிடைக்காமலே இருந்தா. இப்போ இந்த பாடியில 5 புள்ளி இருக்குன்னா அப்ப கொல்லப்பட்ட பொண்ணா இவ? பட் 30 வருஷம் கழிச்சு பாடி இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்க சாத்தியமே இல்லையே அப்படின்னு ஹீரோ பதறும் போதே எபிசோட முடிச்சாங்க இல்லையா? அந்த கொலை எப்போ எப்படி நடந்துச்சுன்றத ஹீரோ எப்படி மாசா தோண்டி துருவி கண்டுபிடிக்கிறாருன்றதுதான் இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். வாங்களேன் 3வது எபிசோடுக்குள்ள முழு மனசோட உள்ள நுழைய. 1986 ஒரு அழகான ராத்திரி நேரத்துல அரக்கத்தனமான கில்லர் 5வது ஒரு பொண்ணை கொலை பண்ணி அவ பாடிய வயல்வெளியில போட்டு வச்சிருக்கான். அவசரமே இல்லைங்க, கொலையை பண்ணிட்டு ஆறாமர அங்கேயே உட்காந்து தம்மெல்லாம் அடிச்சு முடிச்சுட்டு கடைசியா அந்த பொண்ணு உயிரோட இருக்காளா செத்துட்டாளான்னு அவன் மூச்சை செக் பண்ணி இவ செத்துட்டான்னு நினைச்சுதான் அவன் போறான். பட் அந்த டைம்ல யமன் உமனோட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தாரோ என்னவோ 5வது விக்டிம் இன்னும் சாகல. கில்லர் போனதுக்கு அப்புறம் திடுக்குன்னு கண்ண முடிச்சவ ஆள உர்றாங்கொய்யாலன்னு அன்னையோட சொல்லிக்காம கொல்லிக்காம இந்த ஊரை விட்டு போனவதான். 30 வருஷம் கழிச்சு திரும்ப 2016ல எந்த ஊரை விட்டு போனாலோ திரும்ப அதே ஊருக்கு வந்து இறங்குறா. இன்னமுங்க இவளை கொலை பண்ணும்போது கில்லர் இவ கால்ல 5 புள்ளி வச்சிருப்பான்ல, அந்த புள்ளி அப்படியே தான் இருக்கு. அங்க சீனை கட் பண்ணிட்டு இப்ப ரீசன் நிலவரத்துக்கு வந்தா திரும்ப சொந்த ஊருக்கு வந்து 5வது விக்டிம் தான் ஒரு பனிமலையில போனமா கிடக்குறா. இது நமக்கு தெரியுது, போலீஸ் யாருக்கும் இன்னும் தெரியல. ஏன்னா கில்லர் தான் 5வது விக்டிமோட பாடிய துண்டு துண்டா வெட்டி போட்டு வச்சிருக்கானே. தலைன்னு ஒண்ணு கிடைச்சாதான் செத்தது யாருன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். இது வரைக்கும் போலீஸ்க்கு கிடைச்சிருக்கிறது என்னவோ ஒரே ஒரு கால் மட்டும்தான். தலை எங்கேயாவது கிடைக்குதான்னு சுத்தி சுத்தி தேடிட்டு இருக்காங்க. இந்த கேப்ல ஹீரோவோட டீம்ல ஒரு நாய் மூக்க இருக்காங்க. பாடியை ஸ்மெல் பண்ணியே எனக்கு தெரிஞ்சு கொலை நேத்தோ முந்தானைத்தோலாம் நடந்திருக்காது, கொலை நடந்து 1 மாசம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு டைமிங்க சொல்லி நொறுக்குறான். அது வரைக்கும் சின்ன என்னமோ அங்கேயே தான் இருந்தாரு. அப்புறம் நீங்க பாருங்கடா, எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன்னு கிளம்புனதுக்கு அப்புறம் தான் கிடைச்சிருக்க பாடியோட கால்ல 5 புள்ளி இருக்கிறது ஹீரோவோட கண்ணில் பட்டிருக்கு. அடடே, இது நம்ம 1986ல தேடிட்டு இருந்த பாடியாச்சு, இங்க எப்படி வந்துச்சு? அப்படியே இருந்தாலும் கொலை நடந்து 30 வருஷம் ஆயிருக்கணும், இவனுங்க என்னமோ 1 மாசம் தான் ஆயிருக்குன்றானுங்க. எங்கேயோ ஏதோ இடிக்குதே. அப்படின்னா அப்ப கில்லர் இந்த பொண்ணை கொல்ல ட்ரை பண்ணும்போது இவ பொழைச்சிட்டா. பொழைச்சவளை திரும்ப 30 வருஷம் கழிச்சு வந்து அவன் கொண்டு இருக்கான். சோ நம்ம நினைச்ச மாதிரி நம்ம அப்ப துரத்திட்டு போன கில்லர் இன்னும் மாட்டவும் இல்ல சாகவும் இல்ல, உயிரோட வெளியே தான் சுத்திட்டு இருக்கான். ஓ, அப்ப அவனை பிடிக்கதான் நம்ம இந்த இடத்துக்கு டைம் டிராவலே ஆகி வந்திருக்கோமா? சூப்பர். அவனை பிடிச்சி நம்ம இந்த கேஸை சால்வ் பண்ணிட்டா திரும்ப வீட்டுக்கு போயிடுவோம். இர்ரா வரண்டா டேய் அப்படின்னு ஹீரோ குஷியா ஆயத்தமாக. இப்படி ஹீரோ பெணாத்துறதெல்லாம் பக்கத்துல இருந்து பாத்துட்டு இருக்கான்ல கிம்மு. என்னாச்சு இந்த ரேணிகுண்டா சீனி டப்பாவுக்கு தனியா நின்று பெணாத்திட்டு இருக்கான், முத்திடுச்சு போல அப்படின்னு பார்த்தும் எதுவும் கண்டுக்கல. அடுத்து ஹீரோ கிம் 2 பேரும் கிடைச்ச பாடியோட காலை எந்த டாக்டர் அனலைஸ் பண்ண போறாரோ அவரை பார்க்க போயிட்டு இருக்காங்க. உள்ள போறதுக்கு முன்னாலேயே ஹீரோ கிம் கிட்ட பச்சு பச்சு சொல்றாரு, டேய் 86ல இதே மாதிரி 6 கொலை நடந்திருக்குடா. கொலை பண்ண கில்லர் எல்லா பொண்ணுங்களோட கால்லையும் மார்க் வச்சிருப்பான். அப்படி அவன் 5வதா கொன்ன பாடி கிடைக்கல. அப்ப தப்பிச்ச பொண்ணு தாண்டா இப்ப செத்துருக்கா. கேஸ் ஃபைல் எல்லாம் பார்த்தனா உனக்கே புரியும் நான் என்ன சொல்ல வரேன். செத்த எல்லா பொண்ணுங்களுமே என் ஏரியாவை சேர்ந்தவங்க. அப்ப 5வது விக்டிமும் என் ஏரியாவை சேர்ந்த ஒரு பொண்ணா தானே இருப்பா. நீ பொறுப்பை மட்டும் என்கிட்ட கொடுத்தன்னு வையேன், செத்தது யாருன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். ஒருவேளை பாடியோட தலையே கிடைக்காம போயிடுச்சுன்னா நீ எப்படி செத்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிப்ப சொல்லு பாப்போம் அப்படின்னு ஹீரோ கேட்டா, இது ஒரு பெரிய விஷயமாடா. நமக்கு கிடைச்ச பாடியோட கால்ல செத்தவங்களோட டிஎன்ஏ இருக்கும். கொலை எப்ப நடந்துச்சோ அந்த டைம்ல எந்தெந்த பெண்கள்லாம் மிஸ்ஸிங்னு
கம்ப்ளைண்ட் வந்திருக்கோ அவங்க டிஎன்ஏவை இதோட எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்துட்டா செத்தது யாருன்னு தெரிஞ்சிட போகுது அப்படின்னு கிம் ஒரு விளக்கம் கொடுத்ததும் டிஎன்ஏவா அப்படின்னா ஹீரோ தான் பழைய பீஸாச்சே ஒன்னும் விளங்கல மண்டையை போட்டு சொரிஞ்சிட்டு இருக்காரு. அப்படியே டாக்டர் கிட்ட போனா நாய் மூக்கம் அப்பவே கெஸ் பண்ணி சொன்ன விஷயத்த டாக்டர் இப்பதான் பொறுமையா கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்காரு. கொலை நடந்து 25 இருந்து 30 நாள் இருக்கும்னு. அதோட கில்லர் 5வது விக்டிமோட பாடியை துண்டு துண்டா வெட்டியிருக்கான்ல. நம்ம உடம்புல இருக்க எலும்பெல்லாம் எவ்வளவு ஸ்ட்ராங்கு, அதை கட் பண்ணணும்னா எப்படியெல்லாம் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். பட் 5வது விக்டிமோட கால் வெட்டப்பட்டிருக்கிறத பார்த்தா ஒரே வெட்டு தான், வெட்டு 1 துண்டு 2. கில்லர் ஒரே வெட்டுல காலை துண்டு ஆக்கியிருக்காங்க. மேபி மிஷினை வச்சுதான் அதை கட் பண்ணிருக்கணும். அப்படியே இருந்தாலும் கட் பண்றதுக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ல. சோ அவன் பிளம்பர், கன்ஸ்ட்ரக்ஷன் இல்ல ஃபேக்டரி இது சம்பந்தப்பட்ட வேலையை தான் பார்ப்பான் அப்படின்ற முடிவுக்கு கிம் வரான். குறுக்க ஹீரோவோ டாக்டர் இந்த கால்ல 5 புள்ளி இருக்கிறத பாக்குறீங்கல்ல, இந்த புள்ளி வச்சு எவ்வளவு நாள் டாக்டர் இருக்கும்? ஒரு 30 வருஷம் இருக்குமா? தோராயமா சொல்லுங்களேன்னு கேட்கும்போது கண்ணால பார்த்து எப்படிப்பா சொல்ல முடியும், செக் பண்ணி தான் சொல்லணும். நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். ஆமா அது ஏன் இந்த புள்ளியை மட்டும் பர்டிகுலரா கேக்குற, பின்னணியில எதுவும் மேட்டர் இருக்கா என்ன அப்படின்னு டாக்டர் கேக்குறாரு. ஹீரோவும் அதை பத்தி சொல்ல வராரு. டாக்டர் இவனே ஒரு நட்டுக்கண்ட கேஸ், இவன் சொல்றதெல்லாம் கேட்டு டைமை வேஸ்ட் பண்றீங்க, தட்டி விடுங்க டாக்டர் அவனை அப்படின்னு கிம் ஹீரோவை எதையும் சொல்ல விடல. இதே டைம் ப்ரொஃபசர் நோட் இருக்கால, போன எபிசோட்லயே தான் சின்ன இவள மாதிரி கிரிமினல் சைக்காலஜி தெரிஞ்ச ஒரு ஆள் ஸ்டேஷன்ல இருந்தா டிபார்ட்மெண்ட் ஆளுங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு அவளையும் ஸ்டேஷன்ல ஒரு அங்கமா சேர்த்துக்கிட்டாருல்ல. அவ 5வது விக்டிமோட பாடி கிடைச்ச கிரைம் சீனுக்கு போறா. அப்ப டீன் ஒருத்தவங்களை பாத்துருந்தமே போன எபிசோட்ல, அவங்க இவளுக்கு போன் பண்ணி ஏமா அந்த கேஸ்ல இன்னும் சஸ்பெக்டே கிடைக்கல, சஸ்பெக்ட்னு ஒரு ஆளை முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தாமா உன் வேலை, எடுத்ததுமே நீ அங்க போனன்னு கேக்குறாங்க. அது கேஸ ஸ்டார்டிங்ல இருந்தே ஃபாலோ பண்ணா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல மேடம், அதான் வந்தானு பேசிக்கிட்டே பாடி கட்சி இடத்துக்கு போறா. பாடி எல்லாம் இப்ப கிளியர் பண்ணிட்டாங்க. பட் பாடி அங்க இருக்கும்போது போட்டோ எடுத்திருப்பாங்கல்ல, போட்டோ ப்ரொஃபசர் கையில இருக்கு. போட்டோவை பார்த்ததும் இவளுக்கு ஒரு உறுத்தலுங்க. ஒரு கொலை பண்ணிட்டு பாடியை துண்டு துண்டா கட் பண்ண கில்லர் பண்ண கொலை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு பாடியை இங்க எடுத்துட்டு வந்து புதைச்சிருக்கான்னா நல்லா ஆழமா குழி தோண்டி தானே புதைக்கணும். பாடி கிடைக்காத மாதிரி ஏன் பாடி ஈஸியா கிடைக்கிற மாதிரி மேலாப்ல மண்ணள்ளி போட்டு போனோம். அப்போ பாடி கிடைச்சாலும் கில்லருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அதுக்குதான் இப்படி பண்ணிருக்கான். சோ அவன் எண்ணம் என்னவா இருக்கும் அப்படின்னு ப்ரொஃபசர் யோசிச்சுட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல கிம் ஏற்கனவே ஹீரோ கிட்ட சொல்லியிருந்தான்ல, செத்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கொலை நடக்கிறதுக்கு முன்னால எந்தெந்த பெண்கள்லாம் மிஸ்ஸிங்னு கம்ப்ளைண்ட் வந்துச்சோ அவங்க லிஸ்ட் எடுத்து அவங்க டிஎன்ஏவையும் கிடைச்சிருக்க பாடியோட கால்ல இருக்க டிஎன்ஏவையும் கம்பேர் பண்ணி பார்த்தா புடிச்சிடலான்னு. சோ அந்த லிஸ்ட் எல்லாம் எடுக்கிறான். அதை பார்த்த ஹீரோ டேய் பாபர் கால டாபர் டாக் கொஞ்சமாச்சு நான் சொல்றதை கேளாண்டா அப்படின்னு சொல்லியும் கேட்கல. அப்ப நாய்மூக்க இன்னொரு டீம்மேட்னு 2 பேரும் 5வது விக்டிமோட பாடி எங்க கிடைச்சதோ அந்த இடத்த சுத்தி இருக்க சிசிடிவி கேமராஸ் எல்லாம் செக் பண்ண போனானுங்க. எதுவும் கிடைக்கலையா? சோ வெறுங்கையிலேயே முழம் போட்டு வந்தவனுங்க சும்மா அவனுங்களோட கருத்துப்படி செத்த 5வது விக்டிம் வெளியூரை சேர்ந்தவளா தான் இருப்பா, அவளை அங்க கொண்டுட்டு இங்க வந்து போட்டிருக்கானுங்கன்னு சொன்னதும் ஹீரோ அதெல்லாம் கிடையாதுன்னு ஆணித்தரமா அடிச்சு சொல்றாரு. ஏன்னா இவருக்கு பழைய கேஸ பத்திலாம் தெரியும்ல. கில்லர் கொலை பண்ண 6 பொண்ணுங்களுமே ஒரே டவுனை சேர்ந்தவங்க. அதுல ஏதோ அதிர்ஷ்டவசமா 5வது விக்டிம் கில்லர் கிட்ட மாட்டியும் உயிர் பொழைச்சிட்டா. அப்பவே இந்த ஊரை காலி பண்ணிட்டு வெளியூருக்கு போனவ திரும்ப 30 வருஷம் கழிச்சு அவளோட சொந்த ஊருக்கு வந்திருக்கா. அப்படின்னா செத்த 5வது விக்டிம் இந்த ஊரை சேர்ந்தவளா தான் இருக்கணும். அதோட 86ல கில்லரோட விக்டிம்ஸ் எல்லாருக்கும் 15ல இருந்து 20 வயசு தாங்க இருக்கும். சோ அப்ப கில்லர் கொல்ல பார்த்த 5வது விக்டிமுக்கும் அந்த வயசு ரேஞ்சு தானே இருக்கும். இப்போ 30 வருஷம் தாண்டி வந்துருச்சு. அந்த கணக்குப்படி பார்த்தா செத்த விக்டிமுக்கு 40ல இருந்து 50 வயசு இருக்கணும். அந்த வயசு கொண்ட லேடிஸ்ல யார் யாரெல்லாம் மிஸ் ஆயிருக்காங்கன்னு பார்த்தா செத்தது யாருன்னு கண்டுபிடிக்கலாம். இல்லனா நீங்களும் காலத்துக்கும் தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்படின்னு ஹீரோ மூச்சு விடாம பேசி முடிக்க இங்க இருக்கவனுங்கெல்லாம் ஹீரோவை கத்துக்குட்டி நினைச்சிட்டு இருக்கானுங்கல்ல. அப்பாடி அப்பா இவனை என்னமோன்னு நினைச்சா பட்டையை கலப்புறானே அப்படின்னு இவனுங்களுக்குள்ள ஒரு புல்லரிப்பு. இது முடியா இன்னைக்கு நைட்டுங்க கிரைம் சீனோட போட்டோஸ் எல்லாம் பல மணி நேரமா ஆராய்ச்சி பண்ண ப்ரொஃபசர் கிம்முக்கு போனை போட்ட பொதுவா ஒரு போன் பண்ணா நம்ம எல்லாம் என்னங்க பண்ணுவோம், நம்பர் தெரியாத ஆளா இருந்தா நான் தான் இன்னாரமாவோ மன்னார் பேசுறேன்னு சொல்லுவோம்ல. அது எதையுமே சொல்லலங்க. எடுத்ததுமே நான் கிரைம் சீனை பார்த்த வரைக்கும் கில்லர் 5வது விக்டிமோட பாடியை துண்டு துண்டா கட் பண்ணி ஈஸியா தெரியற மாதிரி சும்மா மேலாப்ல புதைச்சு வச்சுட்டு போயிருக்கான். சோ செத்தவளுக்கும் கில்லருக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது, பாடியே கிடைச்சாலும் அவனுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி தான் அப்படி விட்டு போனான்னு நான் நினைச்சேன். ஆனா நல்லா யோசிக்கிறப்பதான் புரியுது, கில்லர் 5வது விக்டிமை சாகடிக்கும் போது அவளை குப்பை மாதிரி ட்ரீட் பண்ணிருக்கான். பயங்கரமான வெறியில தான் அந்த கொலை நடந்திருக்கணும். எப்படி யோசிச்சாலுங்க பிரேக்கப்புக்காக இந்த கொலை நடந்திருக்க அதிக வாய்ப்பு உண்டுன்னு. அவ்வளவுதான் ப்ரொஃபசர் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு கிம் என்ன சொல்றான்னு கூட கேட்கல, டபுக்குன்னு போனை கட் பண்ணிடுறா. அதோட மறுநாளைக்கு வந்தா 5வது விக்டிமோட கொலை நடந்த ஒரு மாசத்துக்கு முன்னால எந்தெந்த பெண்கள்லாம் மிஸ்ஸிங் ஆயிருக்காங்கன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கோ அவங்க எல்லாரோட டிஎன்ஏ எடுத்துட்டு போயிட்டு டாக்டர் கிட்ட கொடுத்து கிடைச்ச பாடியோட டிஎன்ஏ கூட கிம் மேட்ச் பண்ணி பார்க்க சொல்லியிருக்கான். எந்த ஒரு பொண்ணோட டிஎன்ஏவுங்க கிடைச்சிருக்க பாடியோட டிஎன்ஏ கூட மேட்சே ஆகல. அட போங்கயா, இதுக்கு மேல கம்பேர் பண்ண புது டிஎன்ஏ வேணும்னா நான் எங்க போய் எடுத்துட்டு வர்றது அப்படின்னு டாக்டர்கிட்ட போலாம்னு கிம் ஸ்டேஷன்ல போய் இந்த விஷயத்த சொன்னதும் அங்கேயும் ஹீரோ சொல்றாரு, மாப்ள இப்போ வாச்சு நான் சொல்றது கேளு மாப்ள, நீ தேடிட்டு இருக்க டிசைன்ல போனா வேலைக்காவாது மாப்ள,
40ல இருந்து 50 வயசு மதிக்கத்தக்க லேடிஸ், சொந்த ஊர்ல இருந்து வெளியூருக்கு போனவங்கல்ல, திரும்ப யாரு ரீசெண்டா சொந்த ஊருக்கு வந்து அதுல யாரெல்லாம் காணாம போயிருக்காங்களோ அந்த லிஸ்ட் எடுத்து தேடினா செத்தது யாருன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பிலீவ் மீ அப்படின்னு ஹீரோ கதறி பார்த்தோம். ஒரு பையனும் இல்ல. சார் தான் போங்கடா, உங்களுக்கு முன்னாலே நான் போலீஸா இருந்தவன், இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியாதா, எவன் உதவியும் எனக்கு வேணாம், நானே தனியா பாத்துக்கிறேன்னு ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு போன ஹீரோ இந்த ஊர்ல பெர்மனன்ட் அட்ரஸ் வச்சுக்கிட்டு யாரெல்லாம் வெளியூருக்கு போயிட்டு திரும்ப ரீசெண்டா இந்த ஊருக்கு வந்திருக்காங்களோ அவங்க லிஸ்ட் எல்லாம் வாங்குறாரு. அது அண்ணாச்சி மளிகை கடை லிஸ்ட் மாதிரி அம்மா பெருசா இருக்கு, எக்கச்சக்கமான பேரு. இதை இன்னும் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணா நல்லா இருக்கும் இல்லையா? சோ வெளியூருக்கு போயிட்டு திரும்ப சொந்த ஊருக்கு வந்த 40ல இருந்து 50 வயசு லேடிஸ்கள்ல தனியா யாரெல்லாம் வாழறாங்க நீங்களே பாருங்களேன். 5வது விக்டிம் தனியா வாழ்ந்திருந்தா மட்டும்தான். ஒரு மாசத்துக்கு முன்னால அவ கொல்லப்பட்டும் அவ மிஸ்ஸிங்னு யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கல. கூட யாராச்சும் இருந்தாதானே அவளை தேடுவாங்க, கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. சோ இந்த கேட்டகரியில யாரெல்லாம் தனியா வாழறாங்களோ அவங்கள செக் பண்ணுவோன்னு சில பேரை மட்டும் தனியா எடுத்து எழுதுறாருங்க. அதுவே நிறைய பேர் வந்துருச்சு. ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கும் தனித்தனியா போய் செக் பண்ணணுமே. இருக்கவே இருக்கா போல நம்ம டாக்ஸிக்கார தம்பி. அதான் நல்லா வளர்ப்பிறையில பிறந்த கலர் பூரா மாதிரியே ஒருத்தன் இருப்பான் பாருங்க, டாக்ஸி டிரைவர். அவனை போனை போட்டு வர வச்சு இந்த இடத்துக்கெல்லாம் போகணும்பான்னு ஒரு லிஸ்ட்டை காட்டினதும் ஐயோ ஆளை விடுங்க, நீங்க சுத்துற வரைக்கும் சுத்திட்டு கடைசியா காசு இல்லைன்னுவீங்க. இந்த மாதிரி கஞ்சத்தனமான ஆள் கூட எல்லாம் என்னால டிராவல் பண்ண முடியாதுங்க, டாட்டா குட்டு பாய் அப்படின்னு அவன் ரொம்ப கேவலமா பேசினதும் டிரைவருக்கு போலீஸ் ஆகணும்னு ஆசை போல. இதுக்கு முன்னால ஹீரோ அவன் கார்ல இருக்கும்போதே அந்த எக்ஸாமுக்காக அவன் படிக்கிற புக்ஸ் எல்லாம் பார்த்துருப்பாரு. சோ இப்போ அதையே சாக்கா வச்சு உனக்கு போலீஸ் ஆகணும்னு ஆசை, நிறைய எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டல்ல, சத்தியமாடா தம்பி எனக்கு ஏகப்பட்ட போலீஸை தெரியும், அடுத்த வருஷம் எக்ஸாம்ல உன்னை பாஸ் பண்ண வைக்க வேண்டியது என் பொறுப்பு, இப்போ அண்ணனை நான் சொன்ன இடத்துக்கு கூட்டிட்டு போ பாப்போம் அப்படின்னு ஹீரோ போட்ட பிரெயின் வாஷ்ல அவனும் மயங்கி வீடு வீடா தெரு தெருவா ஹீரோ கூட்டிட்டு போறான். போற எல்லா இடத்துலயும் ஹீரோ யாரை தேடி போறாரோ அந்த லேடிஸ் எல்லாம் கூத்துக்கள் மாதிரி இருக்காங்க. இன்னும் சில வீட்டுல எல்லாம் ஹீரோ தேடி போன லேடியோட புருஷன், நீ ஏன்டா என் பொண்டாட்டியை தேடி வர, உனக்கு அவளுக்கும் கள்ளக்காதல் இருக்கா அப்படின்னு தடி எடுத்துக்கிட்டு ஹீரோவை துரத்துறான். இதெல்லாம் கடந்து அடுத்து ஹீரோ தேடி போக போற ஒரு லேடி, அவங்க ஒரு ஹோட்டல்ல தங்கி இருக்கிறதா அந்த அட்ரஸ் கவர்மெண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. ஹீரோ கிட்டயும் அந்த அட்ரஸ் தான் இருக்கு. ஹோட்டல்ல போய் அந்த லேடியோட பேரை சொல்லி விசாரிச்சா அந்த பேர் கொண்ட யாருமே இங்க இல்லையே, நீங்க தப்பான இடத்துக்கு வந்துருக்கீங்க போல, எனக்கு நிறைய வேலை இருக்கு, கிளம்புங்கன்னு ஹோட்டல் ஓனர் ஹீரோவை தொட்டி விட்டுருது. கிட்டத்தட்ட ஹீரோ லிஸ்ட்ல எடுத்த எல்லாரோட வீட்டுக்கும் போயிட்டு வந்தாச்சு. எந்த லீடுமே கிடைக்கலன்னா என்ன அர்த்தம்? சோ ஹீரோ டிஸ்கஸ் பண்ண ஆள் இல்லாம டிரைவர் கிட்டயே நீ ஏன் சொல்லாண்டா, உனக்கு மிகப்பெரிய பிரச்சனை, அதுல பயந்து நீ இந்த ஊரை விட்டே போயிட்ட, திரும்ப உனக்கு சொந்த பந்தம் எதுவுமே இல்லாத இந்த ஊருக்கு வர, எங்க தங்கியிருப்ப, ஏன் உன்னை கண்டுபிடிக்க முடியாமலே இருக்கு, இதை பத்தி உனக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கான்னு ஹீரோ அவங்கிட்ட கேட்டதும், சார் இதெல்லாம் சப்ப மேட்ரு, சால்ட் வாட்டர் சார், நீங்களே தான் சொல்றீங்க, நான் பயந்து போய் இந்த ஊரை விட்டு ஓட்டேன்னு, திரும்ப வரும்போதும் எனக்கு அந்த பயம் இருக்கும்ல, என்னை யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு ரகசியமா வாழ நான் முடிவெடுத்தேன்னா ஒன்னு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி என் மூஞ்சியே மாத்திக்கிட்டு இருப்பேன், அதுவும் இல்லனா சிம்பிளா என் ஒரிஜினல் பேரை மாத்தி வேற பேரை வச்சுக்கிட்டாலே போதும்ல, நான் தான் அதுன்னு யாருக்கு தெரிய போகுது இப்படின்னு ஆள் பார்க்க கேன மாதிரி இருந்துகிட்டு கலவரமான ஒரு லீட் எடுத்து கொடுக்குறான். ஆமால ஒரிஜினல் பேரை மாத்திட்டா கண்டுபிடிக்கிறது கஷ்டம்தான், வெயிட்ரா தம்பி அப்படின்னு உடனே கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு போன ஹீரோ, இதுக்கு முன்னால அவங்க ஒரு லிஸ்ட் கொடுத்தாங்கல்ல, அந்த லிஸ்ட்ல இருக்க பெண்கள்ல யாராவது அவங்களோட ஒரிஜினல் பேரை மாத்திக்கிட்டாங்களான்னு செக் பண்ணும்போது நேத்து ஹீரோ ஒரு ஹோட்டலுக்கு போய் அங்க ஒரு லேடியை பத்தி கேட்டாரு. அந்த பேர் கொண்ட லேடியே இல்லைன்னு ஹோட்டல் ஓனர் சொல்லிச்சு பாருங்க, அவங்க தாங்க மறுபடியும் சொந்த ஊருக்கு வரும்போது அவங்க பேரை மாத்தி வச்சுக்கிட்டாங்க. இப்ப ஹீரோ மாத்தின பேரை சொல்லி விசாரிக்கும் போது அவங்க இங்கதான் தங்கி இருந்திருக்காங்க, ஒரு மாசமா அவங்கள ஆளா காணோமா. ஓனர் அவங்க தங்கி இருந்த ரூம் எல்லாம் காட்டுது. இந்த ரூம்ல தங்கி இருந்தவங்க தாங்க 5வது விக்டிம். ரூமுக்குள்ள போன ஹீரோ 1985ல 5வது விக்டிம் இந்த ஊர்ல ஸ்கூல் படிக்கும் போது ஸ்கூல் ட்ரெஸ் போட்டுக்கிட்டே தனியா நின்று போட்டோ ஒன்று எடுத்திருக்காங்க. அதை பார்த்ததும் முடிவே பண்ணிட்டாரு, இங்க காணாம போனவ தாண்டா நம்ம தேடிட்டு இருக்க 5வது விக்டிம்னு. பட் அதை கன்ஃபார்ம் பண்ண டிஎன்ஏ மேட்ச் வேணும்ல. சோ அவங்க யூஸ் பண்ண ஒரு பொருள்ல இருந்து அவங்க டிஎன்ஏ எடுத்து அதை லேபுக்கு அனுப்புனா சக்சஸ். கிடைச்ச பாடி 5வது விக்டிமோடது தான்ன்றது உறுதியாயிடுச்சு. சாதிஷ்டடா, ஒரு வழியா நீ சொன்னதா உண்மைன்னு ப்ரூவ் பண்ணிட்டல, வேற மாதிரி அப்படின்னு டீம்மேட்ஸ் எல்லாம் ஹீரோ பாராட்ட பக்கத்துல இருக்க கிம்முக்கு வயிறு வால்கனோ மாதிரி எரியுது. கூடவே இருந்த சின்னாவோ இவ்வளோ விஷயத்தான் ஒருத்தவனேவா சொன்னா, ஏன் என்கிட்ட அது யாரும் சொல்லலான்னு கேட்டா, இதை மட்டுமா சார் சொன்னா அவன், 5வது விக்டிமோட காலில் 5 புள்ளிங்க இருக்கு, இதே மாதிரி பாஸ்ட்ல நிறைய கொலை நடந்திருக்கு, எல்லா பாடிஸ்லயும் புள்ளி இருக்குன்னு கதையா விட்டான் சார், நீங்களே பாருங்களேன் அந்த 5 புள்ளிய அப்படின்னு டீம்மேட் போட்டோ எடுத்து காட்டுறான். சின்னாவுக்கு இப்பதாங்க தெரியுதே பாடியோட காலில் 5 புள்ளி இருந்திருக்குன்னு. கடவுளே கத்தரே, இது பயங்கரமான புள்ளியாச்சே. 86ல கொலை பண்ண கில்லர் அவன் விக்டிம்ஸோட காலில் இந்த மாதிரி புள்ளிய டாட்டுவா குத்தி வச்சிருப்பான். இது எப்படா இங்க வந்துச்சுன்னு யோசிச்சுக்கிட்டே முதல்ல இதை பத்தி எப்படி ஹீரோவுக்கு தெரியும் அப்படின்னு ஹீரோவோட சட்ட காலரை பிடிக்காத குறைதான். உனக்கு எப்படா அந்த கதையை பத்திலாம் தெரியும்? நீ எங்கேயும் கேட்டிருக்கவும் வாய்ப்பு இல்ல, கேஸ் ஃபைல படிச்சிருக்கவும் வாய்ப்பு இல்ல. ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல அந்த கேஸ் ஃபைல் எல்லாம் சுத்தமா எரிஞ்சே போச்சு. கேஸ பத்தி தெரிஞ்சது 2-3 பேருக்கு தான், உனக்கு தெரிய வாய்ப்பே இல்லையே. இது எப்படி உனக்கு தெரியும்? யார் நீன்னு சொல்லியே ஆகணும்னு ஒத்த காலில் நிக்கிறாரு. ஹீரோவுக்கு
ஹீரோக்குமே இன்னும் தெரியாதுல்ல இவன் தான் சின்னான்னு. சோ என்ன பிரச்சனை இவனுக்கு, இவன் ஏன் இவ்வளவு காண்டா வரான், ஒருவேளை நம்ம அடையாளத்தை மாத்தி இங்க இருக்கிறோன்றத கண்டுபிடிச்சிட்டானோ அப்படின்னு அல்லாக. அதுக்குள்ளே கிம்மே, சார் அவன் ஏதோ புழுக்குல சொன்னா அது உண்மையாயிடுச்சு, அதை ஏன் சார் பெரிய விஷயம் ஆகுறீங்க, அதான் செத்தது யாருன்னு தெரிஞ்சிடுச்சுல்ல, நான் அவ தங்கி இருந்த ஹோட்டல்ல போய் விசாரிச்சுட்டு வரேன் அப்படின்னு கிம் ஹீரோவையும் கையோட கூட்டிகிட்டு கிளம்புறான். 5வது விக்டிம் தங்கி இருந்த ஹோட்டலோட சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கிம் பார்த்துட்டு இருக்க. கரெக்டா அவ காணாம போன அன்னைக்கு நைட்டு ஹோட்டல் வாசல்ல யாரு கூடவோ பேசிட்டு இருக்காங்க. யாரு கூட பேசுறாளோ அவன் முகம் கேமரால பதிவாகல. சொல்ல போனா அவன் நிக்கிறதே தெரியல, ஒரு டோர் அவனை மறைச்சிட்டு இருக்கு. சே, ஆள் யாருன்னு தெரியாம போச்சேன்னு கிம்முக்கு காண்டு. இன்னொரு பக்கம் ஹீரோ இந்த ஹோட்டலுக்கு பக்கத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. 5வது விக்டிம் அங்கதான் டெய்லியும் போய் சாப்பிடுவா போல. அங்க போய் என்கொயரி பண்றாரு. 5வது விக்டிம் எப்போ சாப்பிட வந்தாலும் தனியாவே தான் வருவாளாங்க. இந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் கூட 5வது விக்டிம்கிட்ட கேட்டிருக்கு, ஏமா எப்ப பாரு தனியாவே வரியே, உனக்கு சொந்த பந்தம் யாரும் இல்லையான்னு. புருஷன் ஒருத்தன் இருந்தான், அவனை நான் டிவோர்ஸ் பண்ணிட்டேன், இப்போ நான் தனியா தான் இருக்கேன்னு 5வது விக்டிம் சொல்லியிருக்காளா. அப்பங்க பக்கத்துல இருக்க ஃபேக்டரியில ஒர்க் பண்ற ஒருத்தவன் 5வது விக்டிமை லவ் பண்றேன்னு சொல்லி சுத்திட்டு இருப்பானா. இத ஓனர் சொல்லி ஹீரோ கிம் 2 பேரும் அவங்கிட்ட போறாங்க. பயபுள்ள நல்லா பாதி முடி கொட்டின ஜாதி மாடு மாதிரி இருந்துகிட்டு காதல் கேட்டிருக்கு இவனுக்கு. இவன் 5வது விக்டிம் கிட்ட நான் அவனை லவ் பண்றேன், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்டிருக்கான். சொல்றேன்னு கோச்சிக்காதீங்க, நான் இப்போ ரிலேஷன்ஷிப்புக்குள்ளெல்லாம் போற சுச்சுவேஷன்லயும் இல்ல, அதுக்கான டைமும் எனக்கு இல்ல, என்னை விட்டுருங்கன்னு 5வது விக்டிமும் டீசெண்டா சொல்லிட்டா. அப்பவே ஃபேக்டரி மேனுக்கு ஒரு டவுட், சரி இவ வேற யாரு கூடவோ தொடர்புல இருப்பா போலன்னு. அதுக்கு ஏத்த மாதிரியேங்க ஃபேக்டரி மேன் ஒரு நாள் நைட்டு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு திரும்ப அவன் ஃபேக்டரிக்கு வந்துட்டு இருக்கும்போது 5வது விக்டிம் எந்த ஹோட்டல்ல தங்கியிருந்தாலோ அதோட வாசல்லையே 5வது விக்டிமோட வேற ஒருத்தவன் பேசுறத அவன் பார்த்திருக்கான். மூஞ்ச பார்க்கல, பின்பக்கத்தை மட்டும்தான் பார்த்திருக்கான். இதுல ட்விஸ்டடான விஷயம் என்னன்னா 5வது விக்டிம் அவ ஒரிஜினல் பேரை மாத்தி வேற ஒரு பேரை வச்சுக்கிட்டால, பட் அவளோட பேசிட்டு இருந்தவன் அவ ஒரிஜினல் பேர் என்னவோ அந்த பேரை சொல்லி கூப்பிட்டுருக்கானா. இது எப்படிறான்னு அவ தங்கியிருந்த ஹோட்டலுக்கு பக்கத்துல எங்கெல்லாம் சிசிடிவி கேமரா இருக்கோ அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து செக் பண்ணா ஃபேக்டரி மேன் சொல்றது உண்மைதான். மண்டையில தொப்பி போட்டுக்கிட்டு கேமரால முகத்தையே காட்டாத ஒருத்தவன் 5வது விக்டிமோட பேசி அவளை எங்கேயோ கூப்பிட்டுக்கிட்டு நடந்து போறான். கொஞ்ச தூரம் பக்கத்துல நடந்து போனவங்க அப்புறம் தனித்தனியா பிரிஞ்சு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுல நீங்க நோட் பண்ணீங்கன்னா தொப்பி மேன் 5வது விக்டிமுக்கு தெரியாத ஆளா இருந்திருந்தான்னு வைங்களேன், ஆரம்பத்துல இருந்தே 2 பேரும் தனித்தனியா தான் நடந்திருப்பாங்க. தெரிஞ்ச ஆளா இருந்திருந்தா மட்டும்தானே கொஞ்ச நேரமாச்சு பக்கத்துல நடந்திருக்க சான்ஸ் உண்டு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா 5வது விக்டிம் அவ ஒரிஜினல் பேரை 1987லயே மாத்திட்டா. இருந்தும் தொப்பி மேன் இப்ப அவ ஒரிஜினல் பேரை சொல்லி கூப்பிட்டுருக்கான்னா இவ பேரை மாத்துறதுக்கு முன்னால இருந்தே அவனுக்கு இவ கூட பழக்கம் இருந்திருக்கணும். இப்போதைக்கு 5வது விக்டிமுக்கு சொந்த பந்தம்னு பார்த்தா அவ டிவோர்ஸ் பண்ண அவளோட எக்ஸ் ஹஸ்பண்ட் மட்டும்தான். அப்ப அவன் தாண்டா தொப்பி மேனா இருப்பான்னு ஹீரோவும் கிம்மும் அவன் வேலை செய்யற இடத்துக்கு போனா அவன் 1 மாசத்துக்கு முன்னாலேயே வேலையை விட்டு நின்ட்டானான். அதோட இன்னைக்கு ஜனவரி 3ங்க. இன்னைக்கு தானே ஹீரோவோட பொண்டாட்டிக்கு பிறந்த நாள் அன்னைக்கு அவளை ஒரு கப்பலுக்கெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு ஹீரோ என்னமோ நினைச்சிட்டு இருந்தாரு. பட் அவ 1986ல ஹீரோ கூட இல்லைனாலும் ஹீரோ ஞாபகத்தோட அவர் எந்த கப்பலுக்கு அவளை கூட்டிட்டு போறதா சொன்னாரோ அங்க போய் உட்காந்து ஹீரோவை நினைச்சு ஓன்னு அழுதுட்டு இருக்கா. இங்க 2016ல ஹீரோ சீக்கிரம்டா சீக்கிரம் பொண்டாட்டிய பாக்கணுமா வேணாமா, கேஸை சால்வ் பண்ற வழியை பாரு அப்படின்னு அடுத்த 5வது விக்டிமோட எக்ஸ் ஹஸ்பண்டை தேடி அவன் எங்க தங்கியிருந்தானோ அந்த வீட்டுக்கு போனாலும் அவனை ஆளையே காணோம், வீட்டையே காலி பண்ணிட்டு எங்கேயோ போயிட்டான். இது 86ஆ இருந்திருந்தா அவனை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். 2016 ஆச்சு, எல்லார் கையிலயும் போன்ன்ற ஒரு டப்பா இருக்கும், அதை வச்சு அவன் லொகேஷனை ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம்ல. இதெல்லாம் ஹீரோவுக்கு புதுசா தான் இருக்கு. இருந்தும் எக்ஸ் ஹஸ்பண்டோட லொகேஷனை ட்ராக் பண்ணி அவன் எங்க இருக்கான்னு தூக்கிடுறாங்க. ஏன்னு தெரியலங்க, அவன் இருக்கிறது அவன் அம்மா அப்பாவோட சமாதிக்கு முன்னால சாகிறதுக்காக விஷத்தை ஊத்தி அதை குடிக்க போறான். கரெக்ட் டைமுக்கு போன ஹீரோ அவன் கையில இருக்க பாய்சனை தள்ளி விட்டு கொலை பண்றதும் பண்ணிட்டு ஈஸியா சாவலான்னு நினைக்கிறியா, வாடா உன்னை ஸ்டேஷன்ல வச்சு வகுந்துடுறேன் அப்படின்னு இவனை ஸ்டேஷன் கொண்டு போய் ஏன்டா அவன் பொண்டாட்டியை கொண்டான்னு கேட்டா என்ன அது என் பொண்டாட்டி செத்துட்டாளா அப்படின்னு இவனே அதிர்ச்சியா கேக்குறான். டேய் என்ன வெறுப்பேத்துறியா, 1 மாசத்துக்கு முன்னாலும் உன் பொண்டாட்டி செத்துருக்கா, ஷார்ப்பா அதே டைம் நீ வேலையை விட்டு நின்றுருக்க, இப்ப வீட்டையும் காலி பண்ணிட்டு சாகவும் போறேன்னா ஏதோ ஒன்று இருக்குன்னு தானே அர்த்தம். உண்மையை சொல்றான்னு ஹீரோவனை விடுற மாதிரியே இல்ல. ஐயா நானே வாழ்க்கையில வெந்து நொந்து நூடுல்ஸ் ஆகி போயிருக்கேன் ஐயா, வாழவே பிடிக்கலன்னா காலைல சாகவே போனேன், சாவறதுக்கு முன்னால கூட என் பொண்டாட்டி கிட்ட பேசணும்னு நான் 5வது விக்டிமுக்கு கால்லாம் கூட பண்ணனே, போனு சுவிட்ச் ஆஃப்ல இருந்துச்சு, சரி விட்டுருவோன்னு விட்டேன், அவ செத்ததே நீங்க சொல்லிதான் ஐயா எனக்கு தெரியும், அப்புறம் ஏன் வேலையை விட்டு நின்னு கேட்டீங்கல்ல, என் கையை பாருங்க, நானும் இத்தனை வருஷம் அந்த ஃபேக்டரியில வேலை செஞ்சு அழுத்து போயிட்டேன், இதுக்கு மேல என் வயசுக்கு என்னால முடியாது, அதுக்கு தான் வேலையை விட்டு நின்னேன், நானே சாவ போறேன், இப்ப என் பொண்டாட்டியை கொண்டு நான் என்னங்க பண்ண போறேன், நான் பண்ணலன்னு அவன் சொன்னதையே சொல்லிட்டு இருக்கானா. அந்த சீனை அப்படியே ஓரமா வச்சுட்டு இந்த பக்கம் ப்ரொஃபஸர்ட்ட போறாங்க. 5வது விக்டிம் கொல்லப்பட்ட அன்னைக்கு தொப்பி மேனோட சேர்ந்து அவன் நடந்து போயிட்டு இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் இவளுக்கு அனுப்பியிருக்காங்க. அதை போட்டு 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 ரிப்பீட் மோல்ல பல தடவை பார்த்தவ டக்குன்னு ஒரு விஷயத்த நோட் பண்றா. 5வது விக்டிமும் தொப்பி மேனும்
நடந்து போயிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு எதிரில் ஒரு வண்டி வருது. திடீர்னு தொப்பி மேன் எங்க அந்த வண்டி நம்ம கையில அடிச்சிட போகுதுன்னு சடனா திரும்புறான். இந்த முழு நேரமுங்க தொப்பி மேன் பாக்கெட்ல விட்டு அவனோட கையை வெளியே எடுக்கவே இல்லை. ஒருவேளை பாக்கெட்ல கத்தி எதையும் வச்சிருப்பானோ. போன தடவை மாதிரியே தான் கிம்முக்கு போனை போட்டு யார் என்னெல்லாம் சொல்லல. ப்ரோ, நீங்க எனக்கு அனுப்பின ஃபுட்டேஜ்ல தொப்பி மேன் அவன் பாக்கெட்ல இருந்து கையை எடுக்கவே இல்லை பாத்தீங்களா? பாக்கெட்ல கத்திய வச்சு 5வது விக்டிமை மிரட்டி கூட்டிட்டு போயிருப்பான்னு நினைச்சாலும் இல்லையே. 5வது விக்டிம் நடக்கிறது தொப்பி மேனோட ரைட் சைடுல. அப்படி பார்த்தா அவன் ரைட் சைடு பாக்கெட்ல தானே கத்திய வச்சு அதுல இருந்து கையை எடுக்காம இருந்திருக்கணும். ஆனா அவன் கையை விட்டுருக்கிறது லெஃப்ட் சைடு பாக்கெட்ல. சோ ஒரு பொண்ணு முன்னால காட்டக்கூடாத, இதை காட்டினா நமக்கு தான்ப்பா அசிங்கம் அப்படின்னு அவன் எந்த விஷயத்தை கேவலமா நினைக்கிறானோ அதை மறைக்க தான் லெஃப்ட் சைடு கையை பாக்கெட்லயே வச்சிருக்கான். யாருக்கு தெரியும், மேபி அவன் கையில இருக்க விரல்கள்லாம் துண்டிக்கப்பட்டிருக்கலாம். 1-2 விரல்கள் இல்லாம இருந்திருக்கும். ஏன் கையே இல்லாம அவன் பிளாஸ்டிக் கை வச்சிருக்க கூட வாய்ப்பு உண்டு. அந்த ஆங்கிள் தேடுங்க, ஏதாவது கிடைச்சாலும் கிடைக்கும்னு சொல்லிட்டு ப்ரொஃபசர் போனை வச்சிடறாளா. உடனே கிம் இவனுக்கு நேர் எதிரில் விசாரணை ரூம்ல உட்காந்துருக்க எக்ஸ் ஹஸ்பண்டோட கையை பார்த்தா அவன் கையில எந்த பிரச்சனையும் இல்ல, கை நல்லா தான் இருக்கு. அப்போதாங்க கிம் மண்டையில ஒரு ட்விஸ்டே ஸ்ட்ரைக் ஆகுது. இதுக்கு முன்னால ஃபேக்டரி மேனு ஒருத்தவனை போய் என்கொயரி பண்ணாங்கல்ல, இவங்க பேசிட்டு இருக்கப்போ அவன் அவனோட லெஃப்ட் கையை பாக்கெட்லயே தான் விட்டு வச்சிருந்திருப்பான். அதோட ப்ரொஃபசர் இதுக்கு முன்னால பண்ண போன் கால்ல சொன்னா பாருங்க, 5வது விக்டிமோட கொலை பிரேக்கப்னால நடந்திருக்க வாய்ப்பு உண்டுன்னு. ஃபேக்டரி மேன் வேற 5வது விக்டிமை காதலிச்சுதா சொல்றான். சந்தேகம் வந்து ஃபேக்டரி மேனோட பேக்ரவுண்டை டேட்டா பேஸ்ல செக் பண்ணதும் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கலையே கிம் தட்டால் புடால் அங்க இருந்து கிளம்புறான். இது ஏன் இவ்வளவு வேகமா ஓடுது? அப்படி என்னத்த சிஸ்டம்ல பார்த்தான். எங்க நம்மளும் பாப்போன்னு ஹீரோ எட்டி பார்த்தா 5வது விக்டிம் கில்லருக்கு பயந்து இந்த ஊரை விட்டு ஓடுறதுக்கு முன்னால ஒரு ஊர்ல வாழ்ந்தால, ஃபேக்டரி மேனும் அதே ஊர்ல தாங்க வாழ்ந்திருக்கான். அப்ப 5வது விக்டிம் அவ பேரையே மாத்திருந்தாலும் சின்ன வயசுல இருந்தே அவளை பாக்குறதுனால இவனுக்கு அவளோட ஒரிஜினல் பேர் தெரியும் தானே. சோ அன்னைக்கு நைட்டு தொப்பி போட்ட ஒருத்தவன் அந்த பொண்ணு கூட பேசிட்டு இருந்தான். நான் பார்த்தேன் பேத்தேன்னு கதை கதையா விட்டான்ல, எல்லாம் பொய். ஹோட்டல் வாசல்ல 5வது விக்டிமோட பேசிட்டு இருந்தவன் இவன் தான். உண்மையை புரிஞ்சுக்கிட்டு ஹீரோவும் ஓட்டம் பிடிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி மேனை தேடி போனது கிம் தானே. நம்மளை தேடி ஆள் வராங்கன்னு தெரிஞ்சதும் எந்த கெட்டப்போட 5வது விக்டிம் கிட்ட அன்னைக்கு நைட்டு பேசிட்டு இருந்தானோ அதே கெட்டப்போட அங்கிருந்து எஸ் ஆனவன் ஆத்துல தொபுகடின்னு எதையோ ஒன்னு தூக்கி போடுறாங்க. என்ன தூக்கி போட்டான்னு தெரியல. அதை பத்தி கிம் கேட்டுட்டு இருக்கும்போது ஏர்லயே பறந்து வந்து ஹீரோ ஒன்னு விட்டாரு பாருங்க. நல்லா கும்பலா குவிச்ச குழிப்பணியார மாதிரி ஒரு உருவத்தை வச்சுக்கிட்டு, மனுஷனாடா நீ எல்லாம், எப்படிரா இன்னொரு மனுஷனை போட்டதால மனசு வருது உங்களுக்குலாம் அப்படின்னு அடிச்சு அவன் மூக்க உடைச்சு விட்டு கிம் வரத்துக்கு முன்னால ஃபேக்டரி மேன் ஆத்துல எதையோ தூக்கி போட்டான்ல. போலீஸ் பாடையே வந்து அதை தேடுறாங்க. பிளாஸ்டிக் கவர்ல இருந்து எதையோ ஒன்னு கண்டும் பிடிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சது 5வது விக்டிமோட தலையாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு சரியா காட்டலாங்க. இப்படியே ஃபேக்டரி மேன ஸ்டேஷன் கொண்டு போய் நீ தானே அந்த கொலையை பண்ண ஒத்துக்கோன்னு கேட்டா திரும்ப இவன் அப்ப என்ன கதை சொன்னானோ அதே கதையை தான் சொல்றான். இந்த இடத்துல கிம் தெளிவா நேக்கா அவனை தூண்டி விட்டு அவன் வாயால இருந்து உண்மையை வாங்குறாரு. 5வது விக்டிம் கொல்லப்பட்ட அன்னைக்கு அவ தங்கியிருந்த ஹோட்டல் வாசல்ல யாரு கூடவோ பேசிட்டு இருந்தான்ல, அது தொப்பி போட்ட இவன் கூட தான். நான் உன்னை காதலிக்கிறேன்னு இவன் சொல்ல, டே இருக்க பிரச்சனை பார்த்தாது நீ வேறையாடா, நான் காதலிக்கிற மூலலாம் இல்லடா, என்ன கொஞ்சம் நிம்மதியா விட்றா, நீயே உன்னை பாரு, நான் சொல்றேன்னு கோச்சிக்காதீங்க. படத்துல வர எக்ஸ்பிரஷன் தான் இது. இதை சொன்னாதான் அவனுக்கு எவ்வளவு கோவம் வந்துச்சுன்னு புரியுன்றதுக்காகத்தான் இந்த வார்த்தையவே சொல்றேன், கோச்சிக்காதீங்க. நீயே உன்னை பாரு, ஒரு கை இல்லாம நொண்டியா வந்து நிக்கிற, உன்னெல்லாம் எவடா லவ் பண்ணுவா, கை இல்லாதவனுக்கு காதல் அப்படின்னு இவ கண்ணா பின்னான்னு பேசினதுல அவனுக்கு பிபி ஏறிடுச்சு. ஆனா அப்பா அவன் அவனோட கோவத்தை காட்டவே இல்லை. எல்லாத்தையும் உள்ள போட்டு மூடிக்கிட்டு, சரிம்மா காதல் தான் வேணான்ற, அட்லீஸ்ட் லாஸ்டா ஒரு தடவை என் கூட டீ குடிக்க வாச்சு வாயேன், அதுக்கப்புறம் நான் அவனை தொல்லையே பண்ண மாட்டேன் அப்படின்னு டீ குடிக்கிறதுக்காக ஒரு கடைக்கு கூட்டிட்டு போறதா சொல்லி பக்கத்துல நடந்து போயிருக்கான். நம்ம என்ன பழனிக்கு பாத யாத்திரையாவாடா போறோம், எங்க தாண்டா போறோம்னு 5வது விக்டிம் கேட்டதும் தோதோ இங்கதான் வந்துருச்சு, அந்த முக்குடு திரும்பினா கடை தான், நான் முன்னால போய் டீ சொல்லி வைக்கிறேன், நீ பின்னாலேயே வா அப்படின்னு இவன் முன்னால போயிருக்கான். பின்னாலேயே 5வது விக்டிம் நடந்து வந்திருக்கா. படுபாவி கடைசியா 5வது விக்டிமை ஒரு முட்டு சந்துக்குள்ள வர வச்சவன் காதல சொன்னா ஒன்னு பிடிக்கும்னு சொல்லணும், இல்ல பிடிக்காதுன்னு சொல்லணும். என் குறைய காட்டியா என்ன அசிங்கப்படுத்துற, எந்த கைய நீ குறைன்னு சொன்னியோ அந்த கையாலேயே உன்னை கொல்றேன்டி அப்படின்னு ரத்தம் தெறிக்க அடிச்சு இவன் பிளாஸ்டிக் கையாலேயே 5வது விக்டிமோட கழுத்தை நெரிச்சு கொன்னு இருக்கான். அப்பவும் அவன் கோவம் அடங்கல. பிளஸ் இவன் மாட்டிக்கவும் கூடாதுன்னு பாடியை துண்டு துண்டா வெட்டி அங்க போட்டிருக்காங்க. சோ எப்படியோ கில்லர் மாட்டிக்கிட்டானா நம்ம வீட்டுக்கு போக நேரம் வந்துருச்சுறான்னு ஹீரோ ஆனந்தமாகும் போது அந்த இடத்துல தான் இது வரைக்கும் இந்த ஸ்டேஷனோட சீஃப் தான் சின்னான்னு ஹீரோவுக்கு தெரியாமலே இருந்துச்சுல்ல. ஏன்னா சின்னாவோட முழு பேரை ஹீரோ கேட்டிருக்க மாட்டாரு. இப்ப அவன் டேபிள்ல இருக்க அவனோட பேரை பார்த்துட்டு டீம்மேட் ஒருத்தவங்க கிட்ட விசாரிச்சா, ஆமா 85ல இருந்து அவர் இங்கதான் வேலை செய்யறாரு, ஸ்டார்டிங்ல ஆபீசரா வந்து சேர்ந்தாராம், இப்ப சீஃப் ஆயிட்டாருன்னு அவன் சொன்னதும் ஹாட்ரா சக்க, டெட் பாடியை பார்த்தாலே வாந்தி எடுக்கிறவன்லாம் சீஃப், வளர்ச்சி தான், சரி நல்லான்ட்டு போட்டோம், அப்ப நம்ம வீட்டுக்கு கிளம்புவோமா அப்படின்னு ஹீரோ கிளம்ப பார்த்தா இந்த நாய் மூக்க இருக்கான்ல, என்னாஜி எவ்வளவு பெரிய கேஸை சால்வ் பண்ணிருக்கோம், சின்ன வேற நமக்கு டீம் டின்னர் கொடுக்கறதா சொல்லியிருக்காரு, நீங்க பாட்டுக்கு போனா எப்படி, போலாம் டின்னரை முடிச்சுட்டு போலாம் வாங்க அப்படின்னு ஹீரோவை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போறான். அதுலயும் இந்த கிம் இருக்கான்ல
அவன் தண்ணி மேல ஊத்துன பாதரசம் மாதிரி போல எதுலயும் ஓட்ட மாட்டான். கிம் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறான். மீதி ஹீரோ, சின்ன 2 டீம்மேட்ஸ் இவங்க டின்னர் பார்ட்டின்ற பேர்ல மூக்கு முட்டை குஷ்டு ஜாலியா இருக்காங்க. இங்கேயே இருக்க முடியாதுல்ல, ஹீரோ வீட்டுக்கு போய் ஆகணும்ல. சோ கிளம்புறதுக்கு முன்னால போதையில இருந்து சின்ன கிட்ட, சின்னா நான் உன்னை எப்படி பார்த்தேன், இப்போ இப்படி இருக்க, கோச்சிக்காதரா, ஸ்டார்டிங்லயே நீதான் அதுன்னு எனக்கு தெரியாம போச்சு, பரவாயில்ல சேமமா இரு, எனக்கு வீட்டுக்கு போக டைம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன்னு ஹீரோவா பேசிட்டு ஹீரோவா நடந்து போயிடுறாரு. ஹீரோ சொன்னதெல்லாம் அவனுக்கு போதையே தெரிஞ்சு போச்சு. அதிர்ச்சியா வெளியே வந்து ஹீரோவை பாக்கிறதுக்குள்ள ஆளை காணோம். இங்க இருந்து கிளம்பின ஹீரோ டனல் முன்னால வந்து கொஞ்ச நஞ்செல்லாம் இல்லைங்க, மூஞ்சில அப்படி ஒரு சந்தோஷம். உள்ள நுழைஞ்சா வீட்டுக்கு போயிடலான்னு ஆசாசியா உள்ள ஒன்னா எந்த ரியாக்ஷனும் இல்ல. இந்த பக்கம் ஓடி அந்த பக்கம் வந்தா திரும்ப 2016லயே தான் இருக்காரு. அதான் கேஸை சால்வ் பண்ணி கில்லரை பிடிச்சாச்சு. இன்னும் என்ன பண்ணாடா என்ன பாஸ்ட்டுக்கு அனுப்புவீங்க அப்படின்ற சோகத்தோட பொண்டாட்டியோட பிறந்த நாளைக்கு அவளை ஒரு போட்டு கூட்டிட்டு போறதா சொன்னாருல்ல. இப்போ இவர் அந்த போட்டுக்கு போய் 86ல அவ எந்த சேர்ல உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தாலோ அதே சேர்ல ஹீரோ 2016ல உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க. கடைசியாங்க போன எபிசோட் ஆரம்பிக்கும் போதே ஹீரோவோட பேர் கொண்ட டூப்ளிகேட் ஒருத்தவனை பார்த்தோம் பாருங்க. அவனை கூட யாரோ தொத்திக்கிட்டு போனாங்கல்ல. இன்னமும் அந்த சேசிங் முடியலங்க. டூப்ளிகேட் மூஞ்செல்லாம் நலுங்க வச்ச மாதிரி ஒரே ரத்தக்கரியா இருக்கு. இவன் யாருக்கோ பயந்து ஒரு காட்டுக்குள்ள ஓடி வந்த ஒளிய ஃபாலோ பண்ணிட்டு வந்தவனும் துரத்துக்கிட்டு பின்னாலேயே வந்து டூப்ளிகேட்டுக்கு முன்னால ஸ்டாண்டிங்க போடுறான். வந்துட்டியா அப்படின்னு டூப்ளிகேட்டோட கண்ணு விரியும் போது எபிசோட் முடியுதுங்க. இன்னமும் ஹீரோ இதே டைம் லைன்ல இருக்காருன்னா இவர் முடிக்க வேண்டிய வேலை ஏதோ ஒன்று மிச்சம் இருக்குன்னு தானே அர்த்தம். அது என்ன வேலையா இருக்கும்? அதோட போலீஸ்ட மாட்டிருக்க ஃபேக்டரி மேன் தான் உண்மையான கில்லரா, இல்ல கில்லர் வேற எவனாவா இருந்து திரும்ப அவனை பிடிக்கிற போராட்டம் தொடர போதா? இதெல்லாம் வெயிட் பண்ணி ஒரு எபிசோட்ல பாத்துருவோமா? சோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல எபிசோட்ல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ. டடா பாய்.